ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, எங்கடா போன இவ்வளவு நாள், உயிரோட இருக்கியா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், ஐபிஎல் அந்த ஃபைனல் டைம்ல இருந்தே நான் வந்து வீடியோஸ் போடல. எஸ், ஒரு சில ரீசன்ஸ், கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ், அதனாலதான் இப்ப மறுபடியும் திரும்பி வந்துட்டேன். இனிமேல் நிறைய வீடியோஸ் வரும். ஒவ்வொரு வாட்டியும் நிறைய வீடியோ வரும்னு சொல்றோம், பட் வர மாட்டேங்குது. பட் இந்த வாட்டி கொஞ்சம் சேனல் விஷயமா ஒரு சில வேலைகள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய கொலாபரேஷன் ஒன்று நடக்க போகுது. அது நடந்துருச்சு அப்படின்னா நம்மளோட எடிட்டிங் பேட்டர்ன் எல்லாமே மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அது பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமே உங்களுக்காக கொஞ்சம் இந்த ரெவன்யூ இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நிறைய பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். பார்ப்போம். ஓகே, ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அது எல்லாம் நடக்கணும். அதை பத்தி நான் அப்டேட் வந்து கூடிய விரைவில் சொல்றேன். நான் இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, திருப்பி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தப்போ நிறைய வீடியோ ஆல்ரெடி நான் லைனப்ல வச்சிருக்கேன். 2025 ஐபிஎல் பத்தியும், இங்கிலாந்து சீரீஸ் பத்தியும், அதுக்கப்புறம் WTCயோட ஃபைனல் வேற வரப்போகுது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே பத்தி நிறைய லைனப்ஸ் வச்சிருக்கேன். பட் அதுக்கு இடையில வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸான ஒரு வீடியோவா வந்தது தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா திடுதுப்புன்னு அப்டேட்னு சொல்ல முடியாது. இதை பத்தின ஒரு பேச்சு ஒன்று கிளம்புனுச்சு. அதை பத்தி வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. பேசிக்கா என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். RCB 2026 பேன் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. எஸ், RCB தான் 2025 சாம்பியன்ஸ். ஃபர்ஸ்ட்லி நான் அதுக்கு கங்க்ராச்சுலேட்டே பண்ணல, ஏன்னா நான் வீடியோவே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கங்க்ராச்சுலேஷன் RCB அண்ட் RCB ஃபேன்ஸ். இது ஒரு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 18 வருஷ கனவு. ஓகே, ஆனா இப்படி 18 வருஷ கனவு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆனிச்சு அப்படின்னா அது RCBல நடந்த அந்த ஒரு விஷயம் தான். எஸ், RCBலங்கிற பெங்களூர்ல நடந்த ஒரு விஷயம் தான். என்னன்னா, RCB கப் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஹோம் கிரவுண்டான பெங்களூருக்கு கொண்டுட்டு வந்து ஒரு லைக் கிரவுண்ட்ல ஒரு பரேடு, அதுக்கப்புறம் பஸ்ல வந்து கொண்டு போகலாம், அந்த பரேட் எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப தப்பா மாறி நிறைய கூட்டம் வந்து பயங்கர நெரிசல்னால ஒரு 12 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து காயமும் ஏற்பட்டுருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். அண்ட் சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரர்களை பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு ஒரு 12 பேர் இறந்து போனது அப்படிங்கறதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க முடியாத விஷயம். அந்த அளவுக்கு கூட்டம். ஓகே, இப்போ நீங்க வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, ப்ரோ இது மாதிரி வச்சா கூட்டங்கள் வரதானே செய்யும், இதுக்கு RCB என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு தான் சம மேட்டர் வந்து நான் சொல்ல வந்திருக்கேன். ஆக்சுவலி எப்பவுமே இது மாதிரி பரேட்லாம் நடக்குங்க பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம். இப்போ நீங்க மும்பைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணாங்க. குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கப் அடிச்சதுக்கு அப்புறம் பண்ணாங்க. நிறைய பேர் இது மாதிரி வந்து நிறைய டைம் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா கப் அடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி போலீஸ் கவர்மெண்ட் சொல்லி அதுக்கு வந்து கூட்டம் இவ்வளவு வரும், ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணலாம், என்னென்ன ஏற்பாடுகள் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு இவ்வளோ பிளான் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பண்ணுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முன்னாடி நாள் கப் அடிச்சுட்டு நைட்டு அடுத்த நாளே வந்து இந்த பரேட் அப்படிங்கிறப்போ கவர்மெண்டாலேயே எதுவும் பண்ண முடியாது. இதுதான் அங்க நடந்த ஒரு பெரிய விஷயம். எஸ், ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் RCB மேனேஜ்மெண்ட் சொன்னாங்க, ஆனா RCB மேனேஜ்மெண்ட் தான் கேட்கல, பஸ் பரேட வேணா நாங்க கட் பண்ணிக்கிட்டு கிரவுண்ட்ல வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், இல்ல எங்களுக்கு பரேட் நடத்தணும்னு சொன்னதாகவும் வந்து ஒரு நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. பட் ஆனா கவர்மெண்டால அப்படி ஒரு ஹாஃப் டேக்குள்ள எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பெங்களூர் வந்து ஒரு சாதாரண ஊர் கிடையாது. அங்க வந்து எல்லா பீப்புள்ஸும் இருக்காங்க. அங்க ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம் RCBக்கு. அவங்களோட 18 வருஷ கனவு வந்து அவங்க எல்லாருமே ஹோம் பீப்புள்ஸ் அண்ட் வெளியில இருந்து வந்திருக்கவங்க பிளேயர்ஸ் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் வரதான் செய்வாங்க. இதுதான் வந்து அங்க நடந்துச்சு. அது கரெக்டான அங்க நெறிமுறைகள் இல்லாததுனால அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு. ஓகே, சோ இப்போ இந்த நெறிமுறைகளை கடைபிடிக்காதவங்க மேல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துதான் ஆகணும். அதுதான் சட்டம் சொல்லுது, நடவடிக்கை எடுத்து ஆகணும். ஓகே, அதுதான் வந்து அதுக்கப்புறம் பண்ணாங்க. RCB மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு விசாரணை வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தினாங்க. கர்நாடகா கிரிக்கெட் போர்ட்ல இருந்து ஒரு 2 பேர் வந்து ரிசைன் பண்ணாங்க. இது எல்லாமே வந்து நடந்துச்சு. இப்ப கூட அந்த கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பணம் கொடுக்கறது, அவங்கள பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. RCB மேனேஜ்மெண்ட்டும் அந்த விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். எஸ், ரொம்ப 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 கொடூரமான சோகமான நடக்கவே கூடாத ஒரு விஷயம் தான் பெங்களூர்ல நடந்துச்சு. இதுக்கு இப்ப என்ன விஷயங்கள் வந்து நம்ம மாற்றா பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து ஒன்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. பெங்களூரோட கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பெங்களூர் பக்கம் போயிருந்தீங்கன்னா தெரியும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருக்கும்.
ஒரு மாதிரி ஊரோட சென்டர்ல அது கட்டி வச்சிருப்பானுங்க. சீரியஸ்லி ஒரு ரோடு மெயின் ரோடு இருக்கும், அதுல வந்து கிரவுண்ட் வந்து அப்படி இருக்கும். அது அப்ப இல்ல பில்ட் பண்ணது, அதுக்கப்புறம் சிட்டிஸ் பெருசா ஆயிருச்சு, அதுதான் முக்கிய காரணம். ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அந்த இடத்துல அந்த கிரவுண்ட் இருக்கக்கூடாது, ஸோ சின்னசாமி ஸ்டேடியமை நாங்கள் வேற இடத்துக்கு கொண்டுட்டு போகணும், ஸோ சிட்டி அவுட்டர்ல கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க போல. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ மேபி ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து சின்னசாமி ஸ்டேடியம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரை விட்டு கொஞ்சம் வெளியில போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ அது வந்து சிட்டியோட சென்டர்ல இருக்கு இல்லையா, அது தவிர்க்கப்பட்டு கொஞ்சம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில தான் இப்போ இந்த நியூஸ் வந்து பரவி இருக்கு. என்னன்னா பிசிசிஐ ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ண போறாங்க. ஏன்னா இந்த ஆர்சிபியோ ரொம்ப 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 தப்பா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணதுனால தான் ஒரு 12 பேரோட உயிர் வந்து போயிருக்கு. இதுக்கு கண்டிப்பா அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஆர்சிபியை 1 or 2 இயர்ஸ் பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறதா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு நியூஸ் கிளம்புனுச்சு. இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் இது ஒரு அன்அஃபிஷியல், ஒரு எங்கேயோ வந்து ஒரு ரூமர் தான். அப்படியெல்லாம் பேன் பண்ணுவாங்களா அப்படின்னா ஆக்சுவலா இதுக்கு வந்து இப்போ வந்து அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பிசிசிஐ சைட்லேருந்து இதுக்கு எந்த நடவடிக்கைகளும் இப்போ வரைக்கும் எடுக்கலை. ஸோ அவங்க வந்து இல்லை, இதை கண்டிப்பாக நம்ம வந்து கண்டிச்சே ஆகணும். ஏன்னா நீங்கள் முன்ன நாள் கப் அடிச்சுட்டு அடுத்த நாள் போயிட்டு பரேட் நடத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு. மேபி 1 or 2 days பிளேயர்ஸ் இருந்து அதை பொறுமையாக கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு அவங்க எதுவும் பிசிசிஐ யோசிச்சு இவங்க பண்ணது தப்பு தான்ப்பா, இவங்களுக்கு அதுக்கு கரெக்டான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி 1 or 2 years பேன் பண்றதுக்கு கூட நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் கரண்ட் சாம்பியன்ஸ் அவங்க அப்படியே பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது ஒரு பெரிய இதுவா பேசப்படும். அப்போ வந்து பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ற மாதிரி இருக்கும், வேற வேற டீம்ல போய் விளையாடுவாங்க. இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இதான் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதை ஒரு சில ஸ்பான்சர்ஷிப்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவும் இங்க மணிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தானே. ஸோ ஓவராலா பேன் ஆகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 99.9% சான்சஸ் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது நடவடிக்கை பிசிசிஐ எடுப்பாங்க, எடுக்காமலும் இருக்க மாட்டாங்க. மேபி ஒரு கூட்டமைப்பு போட்டு பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஆனாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு தான் சொல்லுவேன். என்னன்னா நம்ம என்னைக்குமே விளையாட்டா பார்க்கணும், அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டுலாம் இது பண்ணக்கூடாது. நான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஒரு பையனோட அப்பாலாம் வந்து அந்த பையனோட அந்த சமாதியிலே படுத்துட்டு அழுகுறாங்க, நான் வந்து இங்கேயே இருந்துடுறேன், நான் வரல, என் பையனோடய நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பையன் ஆக்சுவலி. இந்த மாதிரி நிறைய சின்ன குழந்தைங்க கூட இறந்துருக்குங்க, ஒரு மிடில் ஏஜ் குழந்தைங்க கூட இறந்துருக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் தான் பெங்களூர்ல நடந்தது. இதை தாண்டி ட்விட்டர்ல ஒரு சில அசிங்கமாக சில பேர்லாம் ட்வீட் போட்டுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. எனக்கு இதனாலதான் ஒரு சில ஆர்சிபி ஃபேன்ஸை பிடிக்காது. ஓகே, அண்ட் நான் ரொம்ப காண்டாகிற ஒரு விஷயமே யாரும் ரீசெண்டா கூட ஒரு வீடியோல நான் பார்த்தேன், உங்களால தான்டா ஆர்சிபி எங்களுக்கு பிடிக்காம போனுச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் சீரியஸ்லி சில தற்குறி ஃபேன்ஸும் இருக்காங்க. பட் ஜென்யூனான ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கருத்து கண்டிப்பா வரவேற்கப்படுகிறது. அதர் ஃபேன்ஸ் கூட கமெண்ட் பண்ணலாம். கண்டினியூவா இனிமே வீடியோ வருங்க, தொடர்ந்து பாருங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட் சந்திக்கிறேன். அடுத்த பாஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. ஸ்டே